ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம கேங்கு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட டார்கெட்டும் இப்போ கேங்கு தான். ஏன்னா கேங்கு ஆல்ரெடி எஸ் ரேங்க்ல இருக்கான். என்னமோ எஸ் ரேங்க் பிலீவர்ஸ் வேணும், அதுக்கு கேங்கை மாத்திட்டாலே போதும். இதனாலேயே நம்ம ஷின்னும் கேங் பக்கத்துல வந்து உட்காரான். அங்க கேங்கோட ஸ்டாட்ஸும் நம்மளுக்கு தெரியுது. கேங்குக்கு 58 வயசாகுது. இதுக்கு முன்னாடி கேங்கோட டாட்டரை நம்ம ஷின் அங்க காப்பாத்திருப்பான். அதனாலேயே நம்ம ஷின்னா இவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அங்க ஷின்னும் பக்கத்துல உட்காரானா, ஆமா என்னாச்சு, ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா என்ன? கேங், அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேவரை நான் உங்ககிட்ட கேட்கணும். அதை பத்தி நம்ம ஷின்னும் அவங்க சொல்ல, ஒரு சைடு இது என்ன ஒரு வியர்டான ரெக்வஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு சிரிப்பாரு. சரி ஷின், உனக்கு நான் இந்த விஷயத்த சொல்லணும் அவ்வளவுதானே. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, போதுமா? என்ன ஒரு வியர்டான ஃபேவரா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமே என்னன்னா, என்னதான் அவரு சொல்லியும் நம்ம ஷின்னோட ஃபாலோவரா அவரு மாறவே இல்லை. ஆமா என்னாச்சு, எதனால இது மாறல? அவரு சொன்னதை வச்சு பார்த்தா இப்போதைக்கு இது ஒர்க்கா இருக்கணும். ஆனா இது இங்க ஒர்க்கே ஆகல. அங்க மிரியும் சொல்றான், அக்கா நீங்க என்ன பண்றீங்க, மத்தவங்கள பாக்குறதை விட்டு சாப்பிடுவீங்களா? இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இன்னமும் ஒரு 4 எஸ் ரேங்க் ஆளுங்க வேணும். அவரு அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லியும் எதுவுமே இங்க மாறல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, அவரு இப்படி சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? இதனால திரும்பவும் நம்ம கேங் கிட்ட ஆளு கேக்குறான், கேங் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் வேணும்னா தாராளமா நீங்க கேட்கலாம். ஸோ அப்படி பண்ற மூலமா என்ன இன்னமும் உங்களால நம்ப முடியும். ஆமா, இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லிருக்கனா, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நீ பிளான் பண்ற அப்படின்னு ஒண்டி எனக்கு தெரியுது. இவன் உன்னை எனக்கு பிடிக்கும் தான், அதுக்குன்னு என்னால என்னோட டாட்டரை உனக்கு கொடுக்க முடியாது பாத்துக்கோ. நம்ம ஹீரோக்கா என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நிலைமைய புரிஞ்சிக்காம இவரும் எதோ அங்க பேசுறாரு. அங்க விஷயமும் வேற மாதிரி போகுதா. இதனால அங்க மீனாவும் மிரியும் பிளஷ் ஆகுறாங்க. தம்பி, இந்த உலகம் ஒன்றும் அந்த அளவுக்கு நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை, உனக்கு தெரியும்ல. அடே கேங்கு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒன்றும் இந்த ஓல்டரான உமன்ஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை கேட்டோடனே மீனாக்கு அங்கே கடுப்பாகுது. ஏன்னா மீனாவும் கொஞ்சம் வயசுல பெரிய பொண்ணு. அதனால இன்டைரக்டா அவ மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியாச்சா. இதனால கடுப்பாவுரா. இன்னொரு சைடு அங்க கேங்குக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. அப்பனா என் டாட்டர் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை, அதாவது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற அதானே? இவரை இந்த மாதிரி நிலையில பார்க்கும் போது எனக்கு புரியுது, இவரு ஒன்றும் டெஃபினட்டா ஒரு நார்மலான பர்சனே கிடையாது. அதனால தான் அவர் இன்னமும் என்னோட பிலீவரா அங்கே மாறல. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், அவரை நம்ப வைக்கிற மாதிரி. உடனே நம்ம கேங்கும், ஹேய் ஷின், சொல்லுங்க என்ன விஷயம்? அதாவது நான் ரீசெண்டா என்ன கேள்விப்பட்டேன்னா, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே உன்னோட ஹீலிங் எபிலிட்டியை வச்சு ஹீல் பண்ற அப்படின்னு கேள்விப்பட்டேன். அங்க இதை கேட்ட உடனே நம்மளுக்கும் ஒரு ஐடியா வரும், இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அவரை நம்ப வைக்கலாம் அப்படின்னு ஆளு ட்ரை பண்றோம். ஆமா ஆமா, நீங்க சொல்ற விஷயம் வந்து கரெக்டு தான். மீனா மேலேயும் ரீசெண்டா அந்த ஹீலிங் எபிலிட்டியை நான் பயன்படுத்தினேன். அதனால முன்ன இருக்கிறத விட இப்போ பரவாயில்ல, நல்லாவே தேறிட்டா. ஃபர்ஸ்ட் எல்லாம் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி தயங்குவா. ஆனா இப்போ ஒன்றும் அப்படி இல்லை, மற்றவங்கள நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டா. அப்படியா, சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? தாராளமா என்னால பண்ண முடியும். சரி, அப்பனா ஒரு பர்சன் சாகிற நிலைமையில இருந்தா உன்னோட ஹீலிங் எபிலிட்டியை வச்சு அவங்கள ஹீல் பண்ண முடியுமா? அங்க கேங் இப்படி கேட்டவுடனே ஒரு கொஸ்டின் நம்ம ஹீரோ முன்னாடி அப்பியர் ஆகுது. ஷின் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த கொஸ்டின் என்னன்னா, கேங்குக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு பர்சனை நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டியை வச்சு காப்பாற்றணும், அவ்வளவுதான். இதை கேட்டவுடனே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதை தான் நம்மளால அங்க பண்ண முடியும்ல. அப்புறம் என்ன கேங்கு, வாங்க நம்ம இப்பயே போலாம். இதனால எனக்கு ஒரு ஃபாலோவர் கிடைக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணாமலா இருப்பேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த இடத்த நோக்கி வரும். அந்த இடத்துல ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. பூக்களுக்கு இடையில ஒரு லேடியும் இருக்கா, அவ முடியும் வெள்ளையா இருக்கு. ஆமா கேங்கு, நீங்க சொன்ன உங்களோட ஃப்ரெண்டா இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல அவங்க முடி இந்த மாதிரி வெள்ளையால, இப்போதான் இப்படி ஆயிருக்கு. இவ ஒன்றும் எனக்கு ஒரு ஆர்டினரியான ஃப்ரெண்டு கிடையாது. இவ தான் எனக்கு காம்ரேட் மாதிரி, எப்பயுமே டேஞ்சரான இடத்துல உதவியா இருந்தா அதே மாதிரி கொரியாவை என் கூட காப்பாத்தின ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஃப்ளவர்ஸ் இது அங்க இப்பதான் கேங் அதை பத்தி சொல்றாரு. ஏன்னா அவகிட்ட லிமிட்டடான அளவுல தான் லைஃப் எனர்ஜியே இருக்கு. அவளால எவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு அங்க தெரியல. இப்ப அவகிட்ட அந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இல்லாதனால அந்த பிளான்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவ இழுக்கிறா. பெரிய பெரிய டாக்டரு, பெரிய பெரிய ஹீலர்ஸ், இவங்க எல்லாருமே அங்க காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க.
ஆனா யாராலையுமே கடைசியில அங்க காப்பாத்த முடியல. அவ நிலைமை இன்னமும் தான் அங்க கொஞ்சம் கொஞ்சமா மோசமாச்சு. ஷின், நீ என்ன யோசிக்கிற? உன்னால ஏதாச்சும் பண்ண முடியுமா? எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். அங்க காடோட ஐய வச்சு ஸ்டாட்ஸ் ஆளு செக் பண்றான். அவங்க பேரு லீ மிரே அப்படின்னு அங்க தெரியுது. ஆனா நல்லா செக் பண்ணதுல அவங்களோட ஏஜை பத்தி எதுவுமே அங்க மென்ஷன் ஆகல. இப்போ அவங்க கிட்ட லைஃப் பிளான் இல்லாதனால அவங்களோட உடம்பு இப்போ கோமால இருக்கு. அட என்ன இது? என்னால அவங்களோட ஏஜையே பார்க்க முடியல. இது வரைக்கும் என் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு எரரை பண்ணதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகுது. திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடியே ஒரு கண்ணும் அப்பியர் ஆகுது. அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட அங்க பேசும். உமன்ஸோட ஏஜை தெரிஞ்சுக்கிறது அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல. அட இந்த வாய்ஸ், இது கண்டிப்பா அவங்களோட வாய்ஸா என்ன? அங்க திடீர்னு நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒரு ஆறா மாதிரி ஒரு விஷயம் அப்பியர் ஆகுது. அங்க கேங்கோ புரியுது, இந்த மாதிரி மிரேவோட வேலை தான் இது. மிரே அவளோட எனர்ஜியை வச்சு நம்ம ஹீரோவை அவளோட திங்கிங் ஸ்பேஸுக்கு வர வைக்கிறா அப்படின்னு அங்க தெரியுது. ஷின்னு, இப்போ எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஷின்னு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வரான். அந்த இடமே ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. அங்கதான் அந்த மிரே அந்த லேடியும் இருக்காங்க. ஆமா, என்ன இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. ஆமா, இது என்ன இடம்? இது என்ன ஏதாச்சும் ஒரு கனவா? அப்புறம் நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது, இது மிரேவோட ஒரு திங்கிங் ஸ்பேஸ். அதாவது இதே மாதிரி தான் நம்ம மீனா கிட்டயும் டபுள்எஸ் ரேங்க்குக்கான ஒரு ஸ்கில்லும் வந்திருக்கும். ஆனா மீனாவோட பவரை கம்பேர் பண்ணா இவங்களோட பவர் அதை விடவும் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, நீங்க தான் அந்த மிரேவா? ஆமா, அது நாதாஷின். அட, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த சூசன் ஒன்னே நீதான். ஏன்னா நீதான் அந்த ஈவல் காடோட இன்கான்டேஷன் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீ ஒன்னும் அப்படி இல்லை. பாக்குறதுக்கு ரொம்ப பேத்தட்டிக்காவும் கைண்டாவும் ரியல் லைஃப்ல இருக்க. இப்படி உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இது கேட்குற நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, இவ என்ன சொல்ல ட்ரை பண்றா? அதாவது என்னை இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாளா என்ன? நான் ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சேன்னா, நீ ரொம்பவும் ஈவலா இருந்தா என் கிட்ட இருக்கிற கடைசி எனர்ஜியை வச்சு உன்னை மொத்தமா வெளியில தள்ளிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒன்றும் அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தோணல. ஏன்னா ஹியூமனிட்டியோட ஹீரோவா நீ தான் இதுக்கப்புறம் இருக்க போறியே இப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஷின்னும் அங்க கேட்குறான், நீங்க எதுக்காக என்ன உள்ள வர வைக்கணும்? அது ஏன்னா பிசிக்கலி என்னோட பாடி டெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஷின் உன்னை என்னோட திங்கிங் ஸ்பேஸில் வர வச்சேன். ஸோ இப்படி பண்ற மூலமா உன்கிட்ட என்னால் பேச முடியும். சரி, உங்களை ஹீல் பண்ணக்கப்புறம் என்ன சென்ட் பண்றேங்க என்ன? நான் என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் டைமும் இல்லை. ஒரு சைடு அந்த ஆர்மியை இப்போ வரப்போதில்ல, அதுக்கான டைமரும் அங்கே பயங்கரமா ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 68 ஹவர் 1 மினிட் 5 செகண்ட் தான் ஏதோ இருக்கு. என்னை மன்னிச்சிரு ஷின். சோகமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா உன்னோட பவரை வச்சு என்னை ஹீல் பண்ண முடியாது. என்ன நீங்க சொல்றீங்க? உன்னோட அத்தாரிட்டி அது நீ யோசிக்கிறத விட ரொம்ப கிரேட்டானது. ஆனா நீ ட்ரை பண்ணுனா தாராளமா அதை ட்ரை பண்ணு. அங்க இப்படி அங்க சொன்னோன்னே ஆளு அங்க ட்ரை பண்ண அங்க ஹீலிங்கும் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹீலிங்கும் ஃபெயில் டு ஹீல் அப்படின்னு அங்க வரும். அங்க சிஸ்டமும் ஒரு விஷயத்த ஷோ பண்ணும், உங்ககிட்ட போதுமான அளவுக்கு டிவைன் பவர் அது கரண்டா இல்ல. அங்க நம்ம ஆளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா வந்ததே ஹீல் பண்ணும் தானே, அங்க ஹீலே பண்ண முடியல. அவ்வளவுதான், கேங்கோட அந்த கொஸ்ட் அதுவும் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்களும் கீழே இறங்கிட்டு, ஷின் ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை நம்புறேன் ஷின். ஸ்டில் இப்பயும் நீ எங்க இருக்க? அதே மாதிரி சில பல விஷயம் உனக்கு லேக்கிங்கா இருக்கு. ஆனா நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், இந்த எத்தையும் என்னோட தலைவிதியும் உன்கிட்ட கொடுக்கலான்னு. அங்க இப்படி இவங்க சொன்னனால இப்போ மிரேவும் நம்ம ஹீரோவோட ஒரு ஃபாலோவரா மாறிட்டாங்க. மிரே ஆல்ரெடி ஒரு எஸ் ரேங்க், அதனால ஃபாலோவர்ஸ்லயும் எஸ் ரேங்க் கேட்டகிரியில வராங்க. இப்போ இன்னமும் ஒரு 2 எஸ் ரேங்க் ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும், என்னால அந்த கொஸ்டை ஈஸியாவே முடிக்க முடியும். அங்க மிரேவும் சொல்றான், நீ இதே மாதிரி அந்த சின்ன உலகத்தை தொடர்ந்து சேவ் பண்ணனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட உலகத்தையும் உன்னால காப்பாற்ற முடியும். அப்போனா ஆன்ஸோட உலகத்தை தான் இவ அப்படி சொல்றாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா டைம் வரும்போது எங்களை நீ கண்டிப்பா காப்பாத்துவ எங்க அந்த கியூட் காட். அதனால ஹாப்பியா அந்த நாளுக்காக நான் கண்டிப்பா எதிர்பார்த்து வெயிட் பண்ணிருப்பேன். அட வெயிட் பண்ணுங்க மீரே, எங்கான காட் என் கேட்டா அந்த அளவுக்கு ஒன்றும் டைம் இல்லை, அதனால என்ன மன்னிச்சிரு. அதே மாதிரி நீ தேடுற அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அது நீ யோசிக்கிற மாதிரி ரொம்ப தூரமாலாம் இருக்கு அப்படின்னு இல்லை, அது கிட்டே தான் இருக்கு. அங்க இப்படி சொல்லிட்டு அவங்களோட கடைசி லைஃப் எனர்ஜியும் மொத்தமா முடிய அவ்வளவுதான், மீரேவோட உயிரும் அங்க போகுது. மீரே அப்படியே மறைஞ்சு போறா. அங்க இதனால ஸ்கில் ஷேரிங்ல மிரேவோட எபிலிட்டியும் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்குது. அதுவும் ஒரு ப்ராஃபஸிக்கான ஒரு ஸ்கில்லு, அதாவது ஃபியூச்சர்லாம் பார்க்குற மாதிரி. ஆனால் இப்போ நம்ம ஆளு கிட்ட போதுமான அளவுக்கு டிவைன் பவர் இல்லையா, இதனால ஆளு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியல அவனுக்கு. பின்னாடி கேங்கோ வந்துட்டு, ஷின்னு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே? ஷின்னால எதுவுமே அங்கே சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோதான் அவங்களும் இறந்து போயிட்டாங்க.
ஆனா அவங்க சாகும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீ தேடுறதுக்கான அந்த சொல்யூஷன் அது உனக்கு நியர்பையா தான் இருக்கு அப்படின்னா கடைசியா ஏதோ ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. சீன் அப்படியே அகாடமி நோக்கி வரும். எல்லா பசங்களும் ஹேடிஸ் கூட அங்க விளையாடுறாங்க. அங்க ஆளு ஃபோன் பண்ணிங்கன்னே யோசிக்கிறான். இப்போ பிரின்சிபலோட அந்த கொஸ்ட் அதுவும் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ எஸ் ரேங்க் ஆளுங்களும் கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. இன்னமும் ஒரு 2 பேர் தான் தேவையே. மிரே சொன்னதை வச்சு பார்த்தா சொல்யூஷன் என் பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு அவ சொன்னான். அப்பனா அந்த சொல்யூஷனு ஒன்னு நம்ம மிரியா இருக்கும், இல்லையா ஸ்வாடிமனா இருக்கும். அங்க ஸ்வாடிமனும் ஹீரோ கொடுத்த சோட வச்சு பயங்கரமா ட்ரைனிங் எத்தனை இருக்கான். ஆள் இப்போ ட்ரைனிங் பண்றது ஹெவன்லி டீமன் காட் அப்படின்னு ஒரு ஸ்வாடுக்கான டெக்னிக் தான். ஆனா என்ன ஒண்ணு, அந்த புக்குக்கு 20 மில்லியன் கிட்டத்தட்ட செலவு பண்ணிருப்பான். ஆனா எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. அங்க ஸ்வாடிமனுக்கும் அந்த விஷயம் வந்து செட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் என்னோட டைப்ல இருக்க ஒரு ஸ்வாட்மேன்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்ல இருக்க டைஜி அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா என்கிட்ட ஆல்ரெடி ஹெவன்லி டிமானிக் காடுக்கான ஸ்வாட் டெக்னிக் இருக்கு. அது கூட நான் இதையும் கத்துக்கினேன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்காது, இதனால பிரச்சனை ஆயிடும் இப்படின்னு ஆளு சொல்லிட்டான். அதனாலேயே நம்ம ஆளுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. இதுக்கப்புறம் ஆளு நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க நிப்பானா. பின்னாடியே நம்ம மியோங்ஜியும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. வாயை பொழந்து பாக்குறா. அட இவரு ரொம்ப கூலா இருக்காரு. அவ எதை பார்த்து மயங்கி போறா அப்படின்னு தெரியல. உடனே ஸ்வாடிமனும் ஹேய் பாக்குறத நிறுத்திட்டு கிட்டவா. இதை கேட்கிற மியோங்ஜியும் ஆமா உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா? ஹேய் நான் ஒன்னும் சொல்லல, உன் பக்கத்துல இருக்க அந்த சமன் அந்த மாஸ்டரை சொன்னேன். ஸ்வாடிமன் நீ ரொம்ப ரூடா இருக்க, உனக்கு என்ன என்கிட்ட தோத்து போகணும் அப்படின்னு ஆசையா? அப்படியெல்லாம் இல்ல, இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு வீக்கான ஸ்வாடிமன் இல்ல. ஏன்னா நீ எஸ் ரேங்காவே இருக்கலாம், ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் கண்டிப்பா இன்னைக்கு உன்னை ஜெயிப்பேன். சைட்ல இதை பாத்துக்கினே நம்ம ஷின்னும் யோசிக்கிறான். நம்ம ஸ்வாடிமனு ஏ ரேங்க் தான், அவனால எஸ் ரேங்கா இருக்கிற அவனை தோக்கடிக்க முடியுமா? அப்படி பாசிபிளி இந்த டியூவல்ல நம்ம ஹேடிஸ் அவன் ஜெயிச்சிட்டானா கண்டிப்பா அவனால எஸ் ரேங்குக்கு போக முடியும். எனக்கு இப்பதான் புரியுது எனக்கான சொல்யூஷன் எதுக்காக ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு. அங்க ஹேடிஸும் பயங்கர வேகமா வரும்போதே சொல்றான், ஹேய் நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஈஸியா இருக்காது, ப்ரிப்பேர் ஆகு. உனக்கு என்னை பத்தி தெரியல, ஆல்ரெடி ஹெவன்லி டிமானிக் காடுக்கான ஸ்வாட்மேன்ஷிப் எனக்கு தெரியும். அது எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பவர்ஃபுல். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் வீக்கா இல்ல, நான் முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் இப்படின்னு ஸ்வாடை வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். திடீர்னு ஹேடிஸ் அங்க மஞ்சு போயிடுறான். ஸ்வாடிமனுக்கு நம்ம ஹேடிஸ் எங்க போனான்னு தெரியல. ஆனா ஹேடிஸ் பின்னாடி வந்துட்டு அவனோட ஸ்வாடை வச்சு மண்டையிலே ஒரு அடி. ஸ்வாடிமனு நீ ரொம்ப நல்லா முன்னேறி இருக்க, ஆனா இது ஒன்று என்னை தோக்கடிக்க போதுமான்னு கேட்டா அதான் கிடையாது. ஏன்னா இது பத்தவே பத்தாது. நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா வெயிட் பண்ணு, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் உன்னை எதிர்த்து இப்படின்னு ஆளு மயங்கி போவேன். அங்க ஹேடிஸும் நீ உயிரோட தான் இருக்க, அதனால இப்போதைக்கு எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். கண்டிப்பா நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன நீ தோக்கடிப்ப. அஷின் இவனை நான் நர்ஸோட ஆபீஸுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஹேடிஸ் போக ஆரம்பிக்க மியோங்ஜியும் அவங்க பின்னாடியே வரா. ஹேடிஸ் வெயிட் பண்ணு நானும் வரேன். ஏன்னா மியோங்ஜிக்கு ரீசெண்டா நம்ம ஸ்வாடிமன் மேல ஒரு கண்ணு இருக்கு. ஹேடிஸே நம்ம ஸ்வாடிமனை பார்த்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் ஜெயிப்பானு. அவன் எஸ் ரேங்கா மாறுவான். ஆனா பிரச்சனையே என்னன்னா அந்த நாள் எப்போ வரும், ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் டைம் இல்ல. அங்க ஆளு அந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறான். காட் மேக்கரோட சிங்க்ரனைசேஷன் அது 45ல இருந்து 46 அது இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இது, நான் எவ்வளவு வாட்டி குடிச்சோம், ஒரே ஒரு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. கூடிய சீக்கிரத்துல ஒரு மிகப்பெரிய வாரம் ஏற்பட போகுது. அங்க வேற நான் போற மாதிரி இருக்கும். சைன்ல மிரியோட சீலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அங்க நம்ம ஷீனுக்கு புரியுது இப்ப பேசினாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு போக்கஸ்டா இருக்காங்க. ரீசெண்டா மிரியோட பவர் அங்க சீலா இருக்குல்ல, சோ பெரிய பெரிய நெதர் டிராகன் மாதிரி மான்ஸ்டர்ஸ் வரும்போது கண்டிப்பா மிரியால இதே மாதிரி இருந்தா ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால சீலை உடைச்சா கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் மீனா இப்படி பண்ணிருக்கா. மீனா ரொம்ப ட்ரை பண்றா, ஆனா அதனாலயும் சீல் உடையிற மாதிரி இல்ல. ஆமா அக்கா நீங்க ஓகே தானே? நான் ஓகே தான், ஆனா இன்னமும் நம்ம ட்ரை பண்ணோம். எனக்கு இவங்க 2 பேரை பார்க்கும் போதே தெரியுது. மிரி சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம ஸ்வாடிமனும் மிரியும் தான் அந்த 2 எஸ் ரேங்க் ஆளுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட சொல்றான், ஹேய் நீங்க 2 பேருமே அந்த அளவுக்கு உங்களை புஷ் பண்ண வேணாம், அதனால பொறுமையாவே இந்த விஷயத்த நீங்க பண்ணலாம். ஆனா ஒரு சைடு மீனாக்கும் ஒரு விஷயம் அங்க ஞாபகம் வரும். எனக்கு ஒன்னும் ஏஜ்ல அதிகமா இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது அப்படின்னு கேங் கிட்ட சொல்லியிருப்பான்ல, அதனால ஷின்ன பார்த்தவனே அப்படியே அவன் மூஞ்ச திருப்பிக்கிறான். மீனா இந்த மாதிரி என்ன ஆச்சு, எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு வயசாகல, என்னோட முழு பேரை வச்சு நீ கூப்பிடலாம், மீனானே சொல்லு என்ன. புரியுது புரியுது மீனா, என்கிட்ட கேண்டி இருக்கு வேணுமா? கேண்டி வேணும், எனக்கு கேண்டி பிடிக்கும் இப்படின்னு அவளும் ஓடி வந்து வாங்கிக்கிறான்.
மீனாவும் திரும்பவும் பழையபடி ஆனா நல்லா தான் இருக்கும். ஏன்னா மீனா ஒண்டி திரும்பவும் பழையபடி ஆயிட்டானா அவ்வளவுதான், அந்த சீலை அசால்ட்டா அங்க உடைக்க முடியும். அப்படியே சீல் ஒண்டி ஒஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், எனக்கு தேவையான அந்த 10 எஸ் ரேங்க் மிரியும் எஸ் ரேங்கா மாறிடுவா. ஸ்வாட் டீமனையும் நான் எப்படியாச்சும் மாத்திடுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த விஷயம் நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நான் டைம் அந்த அளவுக்கு இல்ல, இப்போ கிட்டத்தட்ட 48 ஹவர் 1 மினிட் 30 செகண்ட் தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இம்பாசிபிளா எனக்கு தெரியுது. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேலேயும் நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இப்பயே நான் ட்ரைனிங்கை பண்ண முடியுதான், அந்த வால்ல மத்தவங்களை என்னால கொல்ல முடியும். மிரி கொஞ்சம் வா, ஸ்வாடிமன் கிட்ட சொல்ல இந்த மாதிரி நான் வேலையா போறேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஆமா அது என்ன விஷயம்? அதுதான் தூங்குறது. ஏன்னா தூங்கினா முடிதான் அந்த உலகத்துக்கு போக முடியும், அங்க போயிட்டு ட்ரைனிங்கையும் எடுக்க முடியும். இப்படியே நம்மளும் அங்க தூங்குறதுக்கு வரோம், அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோ அந்த உலகத்துக்கு வர அங்க ஒரு வித்தியாசமா ஒரு பெரிய ஸ்வாடம் அப்பியர் ஆகுது. முன்னாடி தான் அந்த 10,000 பிளேடு அந்த பர்சனும் இருக்கான். ஆமா இத்தனை நாளா பேசுன அந்த 10,000 பிளேடு அது நீ தானா என்ன? அப்படின்னு நம்மளால ஆச்சரியமாவ இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஷின் எதுக்காக தூக்கத்துல இங்க ட்ரைனிங் எடுக்க போனானா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தை விட டைம் ரொம்ப ஸ்லோவா போகும். அதாவது ஒரு 2 நாள்னா கிட்டத்தட்ட 30 நாளைக்கு சமம். அதனால ஆளு நல்லா ட்ரைனிங் எடுத்து இன்னமும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாற முடியும். ஸோ நைட் மேர் கிட்டையும் சிஸ்டம் கிட்டையும் அடுத்தது இந்த 10,000 பிளேடு இவங்க 3 பேர்கிட்டையும் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க போறான். ஸோ பார்க்கலாம் இந்த ட்ரைனிங்ல அப்படி என்ன ஆகுது, நம்ம ஹீரோவால இந்த வாளை ஜெயிக்க முடியுமா? எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.